Hello friends, welcome back to my channel Angeline Creations. இன்னைக்கு நம்ம பார்க்க போற Masterchef தமிழ் replicated recipe Kirthika பண்ண chili chicken in style. இது வந்து ரொம்பவே ஈஸியா செய்யக்கூடிய ரெசிபி தான். இது எப்படி செய்யறதுன்னு பார்த்தறலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 1/4 கிலோ அளவுக்கு chicken boneless piece, அத breast piece வந்து எடுத்துர்க்கேன். அதுல ginger garlic paste 1 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரே ஒரு முட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். முட்டை சேர்க்கிறது நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும், கிறிஸ்பினஸும் கொடுக்கும். இப்போ கலந்து விட்டதுக்கு அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் மைதா, 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா கோட் பண்ணிட்டு இது கூட லெமன் ஜூஸ் சேர்க்குறேன். நான் ஒரு 1/2 லெமன் ஜூஸ் வந்து சின்ன லெமன் தான், அதை வந்து அப்படியே புளிஞ்சு விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் இதை மேரினேட் பண்ணி ஓரம் வச்சிடுறேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸ்லாம் அதில் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் திருப்பி போட்டு நம்ம மேரினேட் பண்ண எல்லா சிக்கனையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுத்து நான் வந்து ரைஸ் குக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு பவுலில் ரைஸுக்கு தண்ணி வச்சுட்டு அதில் உப்பும் கொஞ்சமாக எண்ணெயும் ஊற்றிட்டு பாஸ்மதி அரிசியை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு 80% குக் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இப்போ டாஸ் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் தண்ணி ஒரு 80 ml எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் வந்து சோயா சாஸ், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் வந்து டொமேட்டோ கெச்சப் சேர்த்துட்டு ஒரே 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து இதை நல்லா கலந்து வச்சிடலாம். இதை வந்து நம்ம அந்த சிக்கனை டாஸ் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நல்ல பொடியாக சாப் பண்ண பூண்டு சேர்த்துருக்கேன். இது எவ்வளோ வேணால் நம்ம சேர்த்துக்கலாம், நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதே மாதிரி வெங்காயம், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோட அந்த வெங்காயம் பாட்டையும் சேர்த்துட்டு க்ரீன் சில்லி 2ம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு ஆனியனையும் குடமிளகாவையும் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துருக்கேன். அது வந்து அந்த குடமிளகாக்கு அந்த கலர் க்ரீன் கலரை அப்படியே நல்லா ரீட்டைன் பண்ணும். இதை போட்டு உடனே வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் கொட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம கலந்து வச்சுருந்த சாஸையும் போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வேகமாக டாஸ் பண்ணணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இருக்கும். வெஜ்ஜீஸும் ரொம்ப குக் ஆகிடக்கூடாது. இந்த மாதிரி ஹாஃபாக குக் ஆகியிருக்கும் போதே ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டு அடுப்புலேருந்து ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக நம்ம அந்த பேன்லேயே இப்போ வந்து ரைஸை டாஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரே 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அதில் பொடியாக சாப் பண்ண பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அந்த பூண்டு நல்லா ப்ரௌன் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ரைஸ் வேக வச்சு வச்சுருந்ததை எடுத்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக காரத்துக்கு பெப்பரும் அந்த சால்ட்டும் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி ரைஸ் குக் ஆகியிருக்கும் போதே கொஞ்சம் சால்ட் போட்டேன். ஸோ 2 சிட்டிகை உப்பும் அப்புறமேட்டு 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடரும் சேர்த்து நல்லா சூடான அந்த வானலில் பரட்டி எடுத்துக்கிறேன். ரைஸ்க்கு வந்து இது ஒரு நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம சாஸ், ஈஸியாக ஒரு சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து அதே பேனில் கொஞ்சமாக வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் வந்து எடுத்திருக்கேன். அது கூட வந்து பெப்பர் பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துகிட்டு எக்லெஸ் ஒயிட் மைனீஸ் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமேட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளோட சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த சாஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண அந்த சில்லி சிக்கன் எல்லாத்தையும் ஒரு ஸ்க்யூவரில் போட்டுக்கலாம். கலர் கேப்சிகம்ஸ் இருந்து யூஸ் பண்ணால் இது இன்னும் பார்க்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ அடுத்து வந்து ஒரு பிளேட்டில் சாஸ், நம்ம பண்ண அந்த சாஸை வச்சுட்டு அதை வந்து ஸ்பூனை வச்சு ஒரு சின்ன டிசைன் மாதிரி கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த ஃப்ரைட் ரைஸ் டாஸ் பண்ணது இருக்குல்ல, அதை வந்து அப்படியே இதில் வந்து வைக்கணும். மேலே நம்ம பண்ண சில்லி சிக்கனை வச்சுட்டு நல்ல சூடாக சர்வ் பண்ணுங்கள். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சைடில் இந்த சாஸும் கொடுத்துருங்க. இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியான ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் ஏஞ்சலின் கிரியேஷன் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.